தமிழ் சினிமாவே இன்னைக்கு வந்து பெருமைப்படக்கூடிய அளவிற்கு இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு பொருட்செலவுல இப்படியும் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பண்ண முடியுமா அப்படின்னு வெளியாகி இருக்கிற படம் நம்ம வீட்டு பிள்ளை சிவகார்த்திகேயன் நடிச்சு வெளியாகி இருக்கிற அயலான் படத்தினுடைய டீம் நம்ம கூட இணைய போறாங்க. ஃபர்ஸ்ட் கூப்பிட்டுலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் ஆஃப் அயலான் மிஸ்டர் ரவிக்குமார் டு த ஷோ. Now let's welcome actor Karunakaran to the show. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வெல்கம் டு த ஷோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ரொம்ப சந்தோஷம். அதாவது வந்து ஒரு நார்மல் டேல ரிலீஸ் ஆனாலே அது ஃபெஸ்டிவல் தான். நமக்கு எந்த படமா இருந்தாலும் சின்ன வயசுலேருந்து படங்கள் பார்த்து தான் வளர்ந்துருக்கோம். ஸோ டஸ் யூ போத். ஸோ இப்போ ஒரு ஃபெஸ்டிவல் டைம்லேயே வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதுவும் இந்த நம்மளுடைய தமிழருடைய பண்டிகை. ஸோ பிரம்மாண்டமான படம். ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டு உழைப்ப சிந்தி இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குப்பா, அவ்வளோதான்ப்பா, இன்னைக்கு நான் பயங்கர சந்தோஷம்ப்பா அப்படின்னு அந்த ஒரு ஹாப்பி மூட்ல இருக்கீங்களா? நிச்சயமா இருக்கு. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரியே தான் ஒரு ஒரு ரிலீஸுங்கிறதே நமக்கு வந்து ஒரு ஃபெஸ்டிவல் தான் எப்பவுமே. இந்த நம்ம ஒரு சினிமாவில் வந்து எல்லாருக்குமே அந்த ரிலீஸுங்கிறது தான் நமக்கு. ஏன்னா எல்லா பண்டிகையும் நாங்கள் தவற விட்டுருவோம். பட வேலை இருக்கும்போது பொங்கல் கொண்டாட மாட்டோம், ஷூட்டிங் இருக்கும்போது இப்படி தான் போகும். ஆனால் அந்த பட வெளியீடு எங்களுக்கு ஒரு பண்டிகையாக தான் இருக்கும். பட் இப்போ அந்த பண்டிகை நாள்லேயே பட வெளியாடுங்கிறது ஒரு 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 ரெட்டிப்பு மகிழ்ச்சி தான் அது. எல்லாரும் ஃப்ரீயாக இருப்பாங்க, எல்லாரும் படம் பார்க்குறதுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்கும். குடும்பத்தோடு போய் பார்க்குறதுக்கு ஒரு ஏதுவான ஒரு டைம்னா இந்த ஒரு பண்டிகை தான். ஸோ அந்த வகையில் இந்த பண்டிகைக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். அது பொங்கலுக்கு ரொம்ப ஹாப்பி. சூப்பர், செம. ஸோ அந்த டேரக்டருடைய மகிழ்ச்சி வந்து முகத்திலேயே தெரியுது. கருணாகரன் பிரதர், நீங்க வந்து as well as நீங்க எல்லாமே பண்ணுவீங்க, எல்லா ரியாக்ஷன்ஸும் கலக்கி எடுப்பீங்க. அயலான்ல எந்த அவதாரம் கருணாகரன் எப்படி பார்க்கலாம்? என்ன சொல்றது, ரவிக்குமாரோட இதுக்கு முன்னாடி இன்டர்நெட் நாளை பண்ண ரொம்ப என்ன சொல்றது நிறைய விருதுகள் வாங்கி கொடுத்த ஒரு படம். ஆமா. அதே மாதிரி இந்த படத்துலயும் ஒரு கதையில ஒரு முக்கியமான ரோல். ஸோ கொடுக்கப்பட்ட ரோல் நல்லா பண்ணியிருக்கேன். நீங்க அவர்கிட்டே கேட்டுடலாம். நல்லா பண்ணியிருக்கேன் நானே சொல்றதை விட. இல்ல, இப்ப நீங்க உங்களுடைய ஒரு அனலைஸ் பண்ணிருப்பீங்களா, இந்த ரோலும் அவார்ட்ஸ் வாங்கும்பா அப்படின்னு? கண்டிப்பா ஆடியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை தாண்டி அதுதான் மெயினான விஷயம். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரசிச்சு குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஒரு நகைச்சுவை காட்சிகள் அமைஞ்சிருக்கு. ஸோ அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். படத்தோட மெயின் எனக்கு என்ன சொல்றது, சிவகார்த்திகேயன் சாரோட எனக்கு ஃபர்ஸ்ட் படம். அது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம். அந்த ஒரு காம்பினேஷன் பயங்கரமா. ஓகே. ரொம்ப அவருக்கு பேசிக்காவே சென்ஸ் ஆஃப் ஹியூமர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ 4 பேர் ஒர்க் பண்றோம்னா 4 பேரும் ஜாலியா இருந்தா அது இன்னும் ஒரு ஜாலியா இருக்கும். ஒர்க் பண்ற அந்த எதுவுமே தெரியாது, டயர்ட்னஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அவரோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே. ஸோ இன்டர்நெட் நாளை வந்து நிறைய விருதுகளும் குவிச்சிருக்கு, நிறைய மீம்ஸ்லயும் உங்களை கொண்டு போய் சேர்த்துருக்கு. இப்போ வரைக்கும் நீங்க அந்த கணக்குவாதியார தலையில கொட்டுறது வந்து நானே நிறைய தடவை ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ரிலேட்டபிளா ஆக்சுவலா கணக்குவாதியார் கொட்டுறது வந்து விஷ்ணு விஷாலுக்கு தான் இருந்தது கதைப்படி. அவரு விஷ்ணு விஷால் வந்து மாதிரி நீ கொட்டு கரெக்டா இன்னும். ஆமா, அவருக்கு மேத்ஸ் வாத்தியார் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸ்கூல்ல. ஓகே. ஸோ அதனால உங்க பக்கம் அது திரும்பிடுச்சு. ஸோ ஹாப்பி. இந்த படத்தில் நிறைய மீம்ஸ்ல உங்களை எதிர்பார்க்குறோம். ஸோ ரவிக்குமார் பிரதர், நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் நீங்க போட்ட உழைப்புக்கு இன்னைக்கு ஒரு நல்ல டேல வந்து ரிலீஸ் ஆகுது படம். இதனுடைய சந்தோஷத்தை நான் ஒட்டுமொத்தமா வந்து இந்த மாஞ்சா சாங்ல வந்து பார்க்க முடியுது. பயங்கரமா எஸ்கே டான்ஸ் ஆடுவார்னு பார்த்தோம். சர்ப்ரைஸா ரஹ்மான் அவர்கள் வந்து டான்ஸ் ஆடினாரு. சரி, அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தா சர்ப்ரைஸா நீங்க டான்ஸ் ஆடுறீங்க. எப்படி இந்த அது இந்த வழி அனுப்ப வந்தவனை வண்டியில தூக்கி போட்ட மாதிரி நான் வந்து எனக்கு இருந்த வேலையில சரி என்ன ஷூட் போகுது பார்க்கலான்னு தான் போனேன். எனக்கு ஐடியா இல்லை, பிளான்லேயே இல்லையா நீங்க? நான் போனதுக்கு நான் சரி சார் வராரு, சார் ரஹ்மான் சார் வரும்போது நம்ம அங்கே போய் இருப்போம், சாருக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி தான் போனேன். சரி சார் வரைக்கா வெயிட் பண்ணும்போது காஸ்டியூம் கொண்டு வந்து காமிச்சாங்க. ஓகே, இல்லை உங்களுக்குன்னாங்க. நான்லாம் போட முடியாதுன்னு. இல்லை நீங்கள் போடலாம், சார்லாம் வராரு, நீங்கள் இப்படி சொன்னால் எப்படி அப்படின்னு சொல்லி சாண்டி மாஸ்டர் பண்ண வேலை தான் அது. இதோன்னு சொல்லியே ஸ்டெப் போட அங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. சூப்பர். எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த பாட்டுல வந்து எஸ்கேக்கு அப்புறமா அதிக ஸ்கிரீன் ஸ்பேஸ் டான்ஸ் ஆனது நீங்க தான் நினைக்கிறேன். அது டான்ஸ் கிடையாது, ஏதோ வந்துட்டு போனேன் அவ்வளவுதான். அப்படிதான் ஆரம்பிக்கும். பிரதர், நீங்க பாத்தீங்களா அந்த பாட்டு? பார்த்தேன், ரொம்ப ஜாலியா ஆடி இருக்காரு. அது வந்து டான்ஸ் கிடையாதுலாம் இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணி ஆடின மாதிரி தான் தெரியுது. ப்ராக்டிஸ் கரெக்டா சொல்றாரு. ரஹ்மான் சார் ஒரே டேக்ல பண்ணிட்டாரு. நான் என்னால பண்ணவே முடியல. இப்படி ஆடுறதெல்லாம் வந்து எனக்கு வரல. அப்புறம் சாரை பார்த்துட்டு நான் நல்லா பாருங்க, அதில் நான் சாரை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவங்களாம் ஸ்க்ரீனை பார்ப்பாங்க, நான் மட்டும் அவர் காலை பார்த்துட்டு ஆடிக்கிட்டு இருப்பேன். காலை பார்த்து ஆடிட்டு. பிரதர், நீங்க ஏன் பிரதர் போல? நீங்க என்ன கூப்பிடல? அது
நல்ல டான்ஸ் ஆடுறவங்க பண்ண வேண்டியது. நான் இன்னும் எப்படி அடுத்தடுத்து சார் ஆயிட்டாரு. அதுக்கு அடுத்து நம்ம அடுத்தது பார்ட் 2ல பண்ணிடலாம். பார்ட் 2ல பண்ணிக்கலாம். சூப்பர். ஸோ வந்து பயங்கர ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். லைக் வந்து சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு வந்து இந்த 6லேருந்து 60 வரை பயங்கர ஃபேன்ஸ். கிட்ஸ்லேருந்து வயசானவர் வரைக்கும். ஸோ ஃபேமிலியா எல்லாருமே போய் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் இருப்பாங்க. இந்த படமும் அதை சார்ந்த ஒரு இதுவா இயல்பா அமைஞ்சிருச்சு. இன்க்ளூடிங் மாஞ்சா சாங் வரைக்குமே கிட்ஸுக்கு புடிச்ச மாதிரியான ஒரு அமைப்பு வந்து அமைஞ்சிருச்சு. இது வந்து நீங்க வந்து ஸ்கிரிப்ட்ல இன்க்ளூட் பண்ணதா? இல்ல லைக் இது தானா அமைஞ்சதா? எஸ்கே வச்சு நம்ம ஒண்ணு பண்றோம் அப்படின்றதுக்காக நீங்க இன்க்ளூட் பண்ணதா? இல்ல தானா இதெல்லாம் அமைஞ்சிருச்சுப்பா அப்படின்னு தான்? இல்லைங்க. அது நான் இந்த கதைய நான் அவர்கிட்ட சொல்லும்போதே அதில அதெல்லாம் இருந்துச்சு. ஓகே. அதாவது எனக்குள்ள நான் இந்த கதைய எஸ்கே அவர்கிட்ட சொல்லி அவர் ஓகே சொன்னாருன்னா, ம், ம், இந்த மாதிரி தான் நம்ம அத கொண்டு வரணும் அப்படிங்கிறது நான் நினைச்சது. இப்போ அது ஹீரோ அவங்களோட நேச்சர பொறுத்து தான். ம், ம், ம். அவரோட அவருடைய விருப்பமான ர ரசிகர்களுக்கோ, குழந்தைகளுக்கோ அல்லது அவர்கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கிறது இல்லாம நம்ம ஒண்ணு பண்ணா நல்லா இருக்காது. அது அது கொஞ்சம் திருப்தியா வராதுன்னு தெரியும். ஸோ அதனால நான் அவர வச்சு இப்படி தான் பண்ணணுங்கிறது பிளான் எனக்கு இருந்துச்சு முன்னாடியே. அப்புறம் அத வந்து அப்படிதான் அவர் வந்ததுமே நான் அதுக்கு அந்த மாரி கரெக்ட்டா அந்த இடங்களை எல்லாம் வந்து ஸ்பேஸ் கரெக்ட்டா கொண்டு வந்துட்டோம். கரெக்டா ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு இப்போ. ஆமா. ஓகே. பிரதர் நீங்க சொன்னீங்க சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து ஆல்ரெடி அவரோட ஹியூமர் சென்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு. நீங்களும் ஒரு பக்கம் பிட்ச் பின்னி பெடல் எடுக்கிற ஆளு. ஸோ 2 பேருமே இருக்கிறப்போ உங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் இருந்திருக்கும்ல. லைக் பிரதர் சொல்ற டயலாக்கா இருந்தாலும் நீங்க ஒரு சீன் வந்து இம்ப்ரூவ்மென்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. 2 பேரும் இந்த ஹியூமர்ல ஏதாவது ஆட் பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த மாதிரி ஏதாவது moments? நான் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து அவர் சீன் பேப்பர் வாங்கிட்டாருன்னா தரோவா அனலைஸ் பண்றாரு. எல்லாரையும் உட்கார வச்சு எவ்வளோ அதை வந்து இன்னும் ஹியூமர் ஏற்ற முடியும் அப்படிங்கிறது இம்ப்ரவைசேஷனில் வந்து அவ்வளோ இன்வால்வ் பண்ணுறாரு. என்டையர் டீமையும் இன்வால்வ் பண்ணி 4 பேரும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு டேரக்டர் ஓகே பண்ணோன்னே அது பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கு. நான் என்ன சொல்கிறது, எனக்கு அதான் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன் அவரோட. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. thoroughly என்ஜாய்டு ஒர்க்கிங். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு மொமெண்ட் சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு டயலாக் இம்ப்ரூவைஸ் பண்ணி நிறைய பிரதரை ஷாக் ஆக்கின ஒரு moment சீன் ஒன்று தக்காளி தொக்கு ஒன்று பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அந்த சீனில் வந்து ஃபுல்லாகவே அழகாக டிஸ்கஸ் பண்ணி எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படின்னு பண்ணாங்க. ஸோ அந்த படத்தில் ஓகே. பார்க்குறோம். இன்னும் நிறைய ரிவீல் ரிவீல் பண்ண மாட்டீங்க. நாங்க வந்து படத்துல தான் பார்த்து ஆமாம் தெரிஞ்சுக்கணும். சீரியஸாக நம்ம ப்ரோமோவில் எவ்வளோ அழகான ப்ரொமோஷன்ஸ் இந்த படத்துக்கு நான் பர்சனலாக ஒரு ஆடியன்ஸாக பார்த்ததுல அழகழகாக புது புது ப்ரொமோஷன்ஸ் வந்தாலும் படத்தோட சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸை அப்படியே தனியாக வச்சுருக்காங்க. ஸோ ஆடியன்ஸ் தேட்டருக்கு வரும்போது அவங்கள இன்னும் டிலைட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது படத்தில். சூப்பர் பிரதர். லைக் வந்து சிவகார்த்திகேயன் மாதிரி ஒரு ஹீரோ நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற மாதிரி ஒரு டிரெக்டர் கிட்ட கிடைக்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். மோர் தென் அவர் வந்து ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் வச்சு படம் நிறைய ஒரு பிஎன்சி ஆடியன்ஸ்க்கு பண்ணாலுமே இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் படம் வந்து வருஷத்துக்கு ஒன்னாவது அவர் பண்ணிடுறாரு. அந்த வகையில் அவர் எவ்வளவு ஹாப்பி இந்த படம் கிடைச்சதுல உங்ககிட்ட நிறைய பகிர்ந்துருப்பார்ல. இப்போ இந்த படம் வந்து நான் யோசிச்சேன், நான் பண்ணிட்டேங்கிறதுல இல்ல. நான் மட்டுமே இந்த படத்த உருவாக்குறதுக்கு காரணமும் இல்ல. நான் யோசிச்ச மாதிரியே அவரும் ஒரு சைடு இது மாதிரியான படங்கள் பண்ணணும்னு ஆல்ரெடி முன்னாடி இருந்து யோசிச்சு வச்சிருக்காரு. அது கரெக்டாக மேட்ச் ஆகிட்டோம். நான் போய் அவர்கிட்ட சொன்னதும் அவர் வந்து இதே மாதிரி ஒரு படம் பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். சூப்பர் நம்ம பண்ணலான்னு இம்மிடியட்டாக அவர் ஓகே சொன்னதுக்கும் இப்போ நீங்கள் அவுட்டாக பார்க்குற படமெல்லாம் நான் கதை சொல்லும்போது இல்லையே. நான் கதை சொல்லும்போது ரொம்ப சிம்பிளாக தான் சொன்னேன். அப்போல்லாம் அவர்னால இந்த மாதிரி வரும், இப்படி ஏலியன் இப்படி இருக்கும், அல்லது இந்த மாதிரி குவாலிட்டி கொண்டு வருவோங்கிறதுலாம் அப்போ அவர் என்னாலையும் இப்போ சொல்ல முடியாது. அது நடந்து அந்த ப்ராசஸினோட எண்டில் தான் நம்ம அதை பார்க்க முடியும். பட் பிகினிங்கில் முழுக்க நம்பிக்கை மட்டும்தான் வைக்க முடியும். ஸோ அந்த நம்பிக்கை அவர் வச்சார். இல்லை நல்லா வரும், நீங்கள் நல்லா பண்ணிடுவீங்க. அதுதான் இந்த ப்ராஜெக்டினுடைய இந்த ப்ராஜெக்ட் நடந்தது, இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்க படத்தை கொண்டு வந்து எல்லாமே வந்து அந்த அடிப்படையான ஒரு நம்பிக்கையில் தான் நடந்துச்சு. அது அவருக்கு இருந்ததுக்கு காரணம் அவருக்கு இந்த மாதிரி படங்கள் பிடிக்கும், நான் பண்ண படம் பிடிச்சிருந்தது, எல்லாமே சேர்ந்து நடந்தது தான். ஸோ இதில் வந்து அவரோட நம்பிக்கை மட்டும் மிஸ் ஆயிருந்ததுன்னா இந்த படமே இல்லை. ஸோ இப்போ வந்து எல்லாருமே பெரும்பாலுமா வந்து உங்களை பற்றி சொல்கிற ஒரு விஷயம், பாராட்டுற ஒரு விஷயம், டைம் டிராவலை வந்து தமிழ் சினிமாவில் எளிய மக்களுக்கும் புரிய வச்ச ஒரு இயக்குனர் அப்படின்ற ஒரு பார்வை. மோர் தென் நீங்கள் வந்து டைரக்ட் பண்ண படம் அது ஹிட்டு அதெல்லாம் தாண்டி அந்த ஒரு ஒரு பாராட்டு உங்க கூட இருந்துகிட்டே இருந்தது. அப்படி இருக்கும்போது இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம், ஏலியன் உள்ளே வராங்க. இதுலேயும் எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா நமக்கு எளிய முறையில் புரிய வச்சிருவார்ப்பா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குமா இல்லை ரொம்ப? ஆமாம் இந்த படம் வந்து ஒரு குழந்தைகள் எல்லாரும் குடும்பத்தோட போய் பார்க்குற மாதிரியும், அவங்கள பார்க்கறதுக்கு நாம் வந்து அனுமதிக்கிற மாதிரியும், படம் பார்த்துட்டு இல்லை நம்ம போய் கூப்பிட்டு வருவோம் அப்படின்னு நினைக்கணும். இப்போ நீங்கள் ஒரு படம் பார்த்துட்டு இல்லை வேண்டாம் குழந்தைங்க வேண்டாம் நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல ஃபோன் பண்ணி, அந்த மாதிரி இல்லாமல் குழந்தைகளை கூட்டிட்டு வரணும்னு ஒருத்தங்க நினச்சி கூப்பிட்டு போகணும் அப்படின்னு நான் நினச்சேன். ப்ரோ செம்ம ஹாப்பியாக நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ உங்களுக்காக நம்ம வந்து இந்த சேரன் படத்தில் பார்த்த மாதிரி ஞாபகம் வருதேன்னு ஐலாண்ட் படத்துடைய இந்த 5 வருஷம் ஜேர்னி இருக்குல்ல, அதில் நாங்கள் வந்து ஒரு சில எங்களுக்கு பிடிச்ச பிக்சர்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனுடைய பேக் ஸ்டோரி மட்டும் உங்ககிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். பார்த்துடலாமா இமேஜஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர்
இது வந்து EVPல எடுத்தது. அந்த கார் அங்க இருக்கு. ஒரு ஒரு கார் ஓட்டு போகக்கூடிய அந்த ஒரு சீக்வன்ஸ் அந்த ரோட்ல. இது இடையில கொஞ்சம் பிரேக் ஆயிருந்துச்சு. பிரேக்குக்கு அப்புறம் நாங்க ஸ்டார்ட் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூலோட அந்த ஷெட்யூலோட ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்ல பெரிய இருந்து பிரேக்குக்கு அப்புறம் ஆரம்பிச்ச. ஒரு பிரேக்குக்கு அப்புறம் ஆரம்பிக்கும்போது சரி அந்த ஆரம்பிச்சிருக்கோங்கிறத வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்றதுக்காக அந்த ஸ்பாட்ல இருந்து எடுத்தது. ஓகே. இது நெறைய போச்சு. இது நெறைய ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். எடுத்து கரெக்ட்டா இருக்கணும் காமிக்கிறது. அந்த மானிட்டர்ல எதுவும் வந்துராம நான் வந்து ரொம்ப கவனமா வேற இருந்தேன். ஓகே. அது அதனால எங்கேயும் லீக் ஆயிடக்கூடாது. சும்மா அதனால ஒரு க்ளோஸ்அப்ஸ் அது மட்டும் இருக்கும் அதுல. அவருடைய ஃபேஸ் க்ளோஸ்அப் தான் இருக்கும். ஓகே. ஓகே ஃபைன். சூப்பர். ஸோ அடுத்த பிக்சர். எஸ். இந்த பிக்சர் வந்து பயங்கர வைரலா போச்சு. நெறைய மீமாலாம் ஆக்குனாங்க. அடுத்தடுத்து என்னென்ன படத்துக்கெல்லாமும் யூஸ் இப்போ பண்ணி. டீசர் ரெடி ஆயிருந்தது. டீசருக்கு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ஒரு இது பண்ணணும்னு இருந்துச்சு. அப்போ நான் என்ன இந்த டீசர் அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து நம்ம வந்து அங்கே போய் டீசர் சார் நமக்கு காட்டுற மாதிரி நம்ம பார்க்குற மாதிரியும் கூடவே அந்த ஏலியன் இருந்து பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சார் வந்து ஒரு 8 மணிக்கு கிளம்புறதா இருந்தார். ஃபாரின் கிளம்புறதா இருந்தார். அப்போ வந்து நாங்கள் டைம் கேட்டு ஒரு 6:30க்கெல்லாம் போயிட்டோம். இந்த ஃபோட்டோ வந்து எடுக்கும்போது ஒரு 7 மணி இருக்கும் காலையில். அங்கே அந்த ஏலியன்லாம் கிடையாது. அது சிஜியில் வச்சது தான் அந்த ஏலியன். ஓகே. அங்கே எதுவுமே இல்லை, எம்டியாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸுக்கு ஹைட்டுக்கு மட்டும் அங்கே ஒரு இது வச்சு கை வச்சிருப்பார் மேலே. அப்படிதான் அதை எடுத்தோம். எடுத்த அப்டேட்டுக்கு கூட நீங்க சிஜி ரெஃபரன்ஸ்லாம் யூஸ் பண்ணி எடுத்திருக்கீங்களா? ஆமாம் அங்கே இல்லை அது ஆமாம் அது ஓவரால் உங்களுக்கு அதை நீங்கள் என்ஜாய் பண்ணணும். எல்லா இடங்கள்லையும் அதை வந்து நம்ம என்ஜாய் பண்ணிட்டே இருக்கணும். அது பார்க்கறப்ப அந்த படத்துக்கு ஒரு ஐடென்டிட்டி கார்டா அது இருக்கும்ன்ற. ஸோ அடுத்த பிக்சர். தி ப்ரொடியூசர் அண்ட் சித்தார்த். இது என்ன காம்பினேஷன் ப்ரோ? இது சித்தார்த் சார் வந்து இந்த படத்துக்கு ஏலியனுக்கு டப்பிங் பண்ண வந்திருந்தாரு. டப்பிங் அது ஃபினிஷ் பண்ணும்போது கேஜிஆர் சார் ப்ரொடியூசர் வந்து அவருக்கு ஒரு பூங்கொத்து கொடுத்து அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சு நன்றி தெரிவிச்சாரு. ஓகே. ஸோ எத்தனை சாய்ஸ் போச்சு? இல்லை சித்தார்த் தானா அந்த ஏலியன் வாய்ஸ்? இல்லை முன்னாடி குட்டி குட்டியாக ஆப்ஷன்ஸ் எடுத்து பார்த்துக்கிட்டோம். நம்ம என்ன ட்ரை பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்னு நம்ம நிறைய நடிகர்கள்லாம் நான் கூப்பிட்டேன். அவங்களாம் ரொம்ப உண்மையிலுமே நான் கூப்பிட்டதுக்காக ரொம்ப அவங்க வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி என் மேலே அவங்களுக்கு இருந்த பிரியத்தை அவங்க காட்டி வந்து பேசினாங்க. டெஸ்ட் மாதிரி வாய்ஸ் டெஸ்ட் மாதிரி நான் பண்ணி பார்த்தேன். ஒவ்வொன்றையும் ப்ராசஸ் பண்ணி நாங்கள் கேட்டு திரும்ப எது கரெக்டாக இருக்கும், எது இன்னும் பொருத்தமாக இருக்கும்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் இருந்தாலும் எனக்கு சித்தார்த் அவருடைய வாய்ஸ் மேலே எனக்கு ஒரு பெரிய விருப்பம் இருந்துச்சு. அவர் இந்த லைன் கிங் படத்துக்கு வந்து அவர் தான் இந்த சிம்காக்கு கொடுத்துருப்பாரு. ரொம்ப அவர் நிறைய இன்டர்நேஷ்னல் மூவிஸ்லாம் பார்க்கறதுனால ஹாலிவுட் படங்கள் அதில் எப்படி கொடுப்பாங்க, அதை எப்படி கொண்டு வர முடியும்லாம் நிறைய அவர் கொஞ்சம் சவுண்ட் சைடு அவர் பயங்கர சவுண்ட் இன்ஜினியரிங்லாம் படிச்சிருக்காரு. சவுண்ட் இன்ஜினியர் அவரே வீட்லேயே ஒரு சவுண்ட் செட்டப்லாம் வச்சுருக்காரு. ஸோ அவர் அந்த மாதிரி அவருக்கு நிறைய அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நிறைய தெரிஞ்சு வச்சுருக்காரு. நான் அவர்கிட்ட நம்ம சித்தா டைரக்டர் அருண்குமார் ஃப்ரெண்டு தான் எனக்கு. அவர்கிட்ட நான் ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு அவர் தெரியும், நான் பார்த்து பேசியிருக்கேன். ஆனால் 2014 ஸோ இவ்வளோ காலம் ஆனதுனால நம்பர் எனக்கு கிட்ட இல்லை. இப்போ வாங்கி நான் பேசணுன்னே வீட்டுக்கு வர சொன்னார். போய் பார்த்து படத்தோட ஃபுட்டேஜ் எல்லாம் காமிச்சேன். அவர் சில கேள்விகள்லாம் கேட்டார், எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ண நினைக்கிறீங்கலாம் கேட்டார். கேட்டதுக்கப்புறம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். பெரிய ஒரு ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நான் வந்து பேசி தரேன் அப்படின்னாரு. நான் ப்ரொடியூசர் அவங்ககிட்ட பேச சொல்கிறேன் சார்ண்ணா. இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நானே வந்து பேசுகிறேன்னா அவர் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த படத்துக்கு வந்து ஃப்ரீயாக ஒரு டப்பிங் பேசி கொடுத்தாரு. சித்தார்த். ஆமாம், அது வந்து பெரிய அவர் பண்ண ஒரு பெரிய சப்போர்ட் தான் அது. அவருக்கு இந்த ஜெயா டிவி வழியாக என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாவ், தட்ஸ் சோ ஸ்வீட். ஸோ அடுத்த பிக்சர். இந்த பிக்சர்லேயே ஒரு டைம் ட்ராவலாக இருக்குது. இது வந்து இது எப்போ எடுத்தது பிரதர்? 2019 எடுத்தோம். இந்த ஷெடியூலில் அந்த ஷெடியூல் 18க்கு அப்புறம் 19ல் வந்து இதுதான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்போ ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சும்மா அப்போ சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணோம். அப்போவே அதில் 2020ன்னு போட்டு வச்சுருந்தோம். எப்படியும் படம் அடுத்த வருஷம் தான் நம்ம வரப்போகிறோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதை வந்து 21 ஆக்கணும், அப்புறம் 2 ஆக்கணும், அப்புறம் இப்போ 3 ஆக்கியிருக்கிறோம். ஃபைனலி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகே. ஒரு ஃபோட்டோ தாங்க காட்டினேன், அதில் இவ்வளோ சொல்கிறாருங்க. எடுக்கிறப்பே ஒரு சிஜி ரெஃபரன்ஸோட தான் எடுத்திருக்காரு. இந்த டேட்டு இவர் வந்து சோதனை பண்ணியிருக்கு. எஸ். பட் அடுத்த பிக்சர் இவரு நீங்க சொல்லுங்க ப்ரோ. உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்திருக்காரு ப்ரோ. இல்ல ஆக்சுவலா செல்ஃபி அவங்க தான் எடுக்க வேண்டியது, அவங்க தான் மாத்தி விட்டாங்க. ஏன்னா ஹீரோயின்ஸ் பயங்கரமா அந்த பொசிஷன்ஸ் பார்ப்பாங்க, எப்படி லைட்டிங். இது வந்து 21ல் எடுத்தது. இதுவா 21 ஷெட்யூல். இப்படி சொல்றீங்களே பிரதர். அதாவது பிக்சர் காட்டினா ஒரு படத்தோட
ஒரு மேக்கிங் ஸ்டில் காட்டினா இது இந்த வருஷம், இது இது அந்த வருஷம். 21ல வந்து பினிமில் இருக்கு இல்லைங்களா, பெரம்பூர் ம். பினிமில் எடுத்தது. பின்னிமில்ல ஒரு ஷெட்யூல் நடக்கும்போது அவங்க ஃபோன் கொடுத்து தான் எடுத்தாங்க, ஆ. எடுக்க சொன்னாங்க. ஸோ அதுதான் அவங்களுக்கு அன்னைக்கு. அந்த கரெக்டா இருக்கணுமா ஃப்ரேமு அப்படி? ஆமாம்மா, அவங்க பொசிஷன்ஸ் பார்த்துட்டாங்க, லைட் இல்லை இங்கே தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. அதெல்லாம் ரொம்ப கூல் அண்ட் என்ன ஃப்ரெண்ட்லி ஆர்டிஸ்ட். ஓகே. ஸோ கரெக்டாக நல்ல பிக்சர் ஒன்று எடுத்து கொடுத்துட்டீங்க. ஆமாம்மா. ஓகே. பட் இந்த காஸ்டியூம் பயங்கர இம்ப்ரெசிவாக இருக்கு. ஸோ அது நீங்கள் வச்சிருக்கீங்களா? இதோட பேக் ஸ்டோரிஸ் ஏதாவது இருக்கா உங்களுக்கு டிசைன் பண்ணது? இல்லை, அதான் நான் படத்தில் வந்து ஒரு கம்பெனியோட ஓனர் ஆமாம். அப்படின்னு நானே ஃபீல் பண்ணிக்குவேன். அல்ல அதை நான் So, கேள்விப்பட்டோம். ஆமா. அதை நீங்கள் எப்போ சொல்கிறீங்க நான் வெயிட் ஓ. பண்ணுறேன். அதுக்கு அந்த மாதிரி ஒரு காஸ்டியூம்ஸ் கொஞ்சம். எந்த கம்பெனியில் இப்படி ஒரு ஓனர் அதெல்லாம் நீங்க பாருங்க. பார்த்தா தான் தெரியும். ஆமாம். எதுவுமே ரிவீல் பண்ண மாட்றாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா ஐலாண்ட் தியேட்டரில் போய் பாருங்க, பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. பட் இதில் வந்து நிறைய கேள்விப்பட்டோம். சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து சம்பளம் இல்லாமல் ஒர்க் பண்ணாரு, நிறைய நேரம் வந்து கூட இருந்தார் அப்படின்றது நீங்கள் நிறைய இடத்துல எமோஷனலாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்துருக்கீங்க. பட் ஏதாவது ஒரு இடத்துல என்னதான் இருந்தாலும் உடஞ்சி போகிற ஒரு தருணம் இருக்கும்ல, ஒரு ஆஸ் எ ஹீரோவா அவர் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், அவர் வச்சு ஒரு படம் பிஸ்னஸ் ஆகுது, சுற்றி இவ்வளோ பேர் எடுக்கிறப்போ இது எங்கேயோ மிஸ் ஆகிட்டே இருக்குன்னு ஏதாவது ஒரு இடத்துல உடஞ்சி கொஞ்சம் மூவ் ஆகாமல் இருந்திருக்காரா இன்னைக்காது இந்த படத்தில்? அவரை கேட்கலாம், என்ன கேட்குறீங்களா? அவர் இல்லை, அவர் வந்து எப்பவுமே அந்த இதுகளை எல்லாம் வெளிக்காட்டிக்க மாட்டார். அதாவது அவர் நம்மக்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னால் நம்ம அதை எப்படி ரியாக்ட் பண்ணிக்குவோங்கிறத பார்த்து தான் சொல்லுவார். ஸோ நானே இந்த உருவாக்கத்தில் உடன் இருக்கிறதுனால நம்ம என்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல மாட்டார். ம். நான் எதுவும் நினச்சிடக்கூடாது, ம். இல்லையே ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குன்னா கூட அவர் வந்து சொல்ல மாட்டார் என்கிட்ட. நான் ஏதோ ஒரு வழியை தெரிஞ்சுக்கிட்டா கூட நானும் தெரிஞ்சுக்குவேன், அவருக்கும் தெரியும். ஆனால் நாங்கள் அதை பேசிக்கவே மாட்டோம். அது கண்டிப்பாக வந்துருங்க, நானும் அப்படி தான் அவர்கிட்ட சொல்லுவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இல்லை அது எனக்கு தெரிஞ்சால் கூட நான் அதுக்கு பதிலாக சொல்லாமல் நான் வேறு விதமாக நான் அவர் சொல்லுவேன். அவரும் என்கிட்ட அதுக்கு பதில் சொல்லாமல் வேறு விதமாகவே ஒரு பாசிட்டிவாக தான் சொல்லுவார். ரெடி ஆயிரும், நம்ம பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதனால நான் கொஞ்சம் மனதளவில் எங்கேயாவது நான் கொஞ்சம் தொய்வடைகிறேன்னு அவர் நினைக்கிற போதெல்லாம் அவர் எனக்கு ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணி இப்போ நியூ இயர் வருதுன்னா வந்து வீட்டுக்கு வந்துருங்க எல்லாரும் அப்படின்னா, அந்த நியூ இயர் முழுக்க அவர் வீட்டில் இருந்துட்டு ஒரு 2-3 மணிக்கு அப்படி கிளம்பி வருவோம். இப்படி பல நியூ இயர் அவர் வீட்டில் நடந்திருக்குது. இப்போ அவருடைய பிறந்தநாள், அவங்க குழந்தைகள் பிறந்தநாள், இப்போ நம்ம வீட்டில் பாப்பாவுக்கு பிறந்தநாள், எல்லா என் குழந்தை பிறந்தது, எல்லா நிகழ்வுக்கும் அவங்களும் குடும்பத்தோடு வந்து அது மாதிரி நாங்கள் உங்களை எப்பவுமே நீங்கள் எங்கள் ஃபேமிலி தான் அப்படிங்கிறது எல்லா நேரத்துலையும் அவர் வந்து ஒரு கம்ஃபர்ட் உணர்த்திக்கிட்டே ஜோன்ல இருப்பார். வச்சிருப்பாரு. பிரதர், நீங்க வந்து எஸ்கே கூட ஒரு படம் பண்றீங்க. லைக் உங்களுடைய ஃபேவரட் கருணாகரன் இருக்காரு. இந்த மாதிரி நிறைய குரூவோட எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தீங்க. இப்போ நாங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறோம். எங்களால முடிஞ்ச ஒரு விஷயத்தை இங்க ரீக்ரியேட் பண்ண போறோம். ஓகேவா? யோசிக்கிறது எங்களுக்கு வந்து ரிலீஸே பெரிய சர்ப்ரைஸ். நீங்க என்னடா சர்ப்ரைஸ் தரீங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ கூப்பிட்டுடலாமா? இது எனக்கு ஆக்சுவலா சர்ப்ரைஸ். வேற ஒன்று சொல்லியிருந்தாங்க, இப்போ எனக்கே சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. உங்க பேர் என்னங்க? காதர் பாஷா. காதர் பாஷாவா? அங்கேயும் பேர்லாம் நம்ம பேர் மாதிரி தான் வைக்கிறாங்களா? அப்படி நார்மல் தானே ப்ரோ அப்படின்றாரு. ப்ரோ உங்களுக்கு எப்படி? நல்லா இருக்கு, நல்ல நல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. சூப்பர், உங்கள் எஃபர்ட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே. கருணாகரன் ப்ரோ உங்களுக்கு எப்படி? சூப்பராக இருக்குங்க, ரொம்ப ஓகே. அழகாக பண்ணியிருக்காங்க. ஆண்டனாலாம் ரொம்ப அழகாக க்ரியேட்டிவாக. காதர் பாஷா எங்கே? சென்னையில் வீடு? பெரம்பூர் வீனஸ். பெரம்பூர் வீனஸ். பெரம்பூர். ஓ, வீனஸ் இருந்து வரீங்க. வீனஸ் இது. மாத்திட்டாப்ல. வாவ்! இதாங்க டைரக்டர் டச். அங்க கொண்டு வந்து வச்சிட்டாரு. அதாவது வந்து நாங்க உங்க பட்ஜெட் நீங்க ஒரு ஐலாண்ட் எடுத்தீங்க. நீங்க வீனஸ்ல இருந்து ஒரு ஏலியனை கொண்டு வந்து எங்க பட்ஜெட் நாங்க எங்க வீனஸ்ல இருந்து ஒரு ஏலியன் கூட்டு வந்துட்டோம். வெல்கம் டு த ஷோ. தேங்க்யூ. வெல்கம் டு த ஷோ காதர் பாஷா. ஓகேவா? சோ என்னென்ன வச்சிருக்கீங்க? என்ன கேட்க போறீங்க அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டலாம். ஆ ஃபர்ஸ்ட் எதுக்காக ஏலியனை வச்சு கதை எழுதணும்னு தோணுச்சு? அவங்க சங்கத்துல இருந்து வந்திருக்காங்க. அப்படி கேட்க வந்திருக்காங்க. சரி, நீங்க சொல்லுங்க. அவரு கேட்கணுங்க, கதை எதுனது அவரு. இல்ல உங்களையும் கொண்டு வந்து எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்தலாம், மக்களுக்கு தெரியல நீங்களாம் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்றதுக்காக. சரி, ரெண்டாவது கேள்வி. ஆ. ஓகேவா? எதுக்கு எனக்கு ஒரு ஹீரோயினே வைக்கல? உங்க ஹீரோயின் உங்க ஊர்ல இருக்காங்க, நீங்க தான் கூட்டு வரோம், நீங்க விட்டுட்டு வந்துட்டீங்க. நீங்க சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு உங்க ஹீரோயின்ட்ட போகணும்ல, அதுக்கு தான் உங்களை சீக்கிரமா அனுப்பிச்சு விடுவோம் அப்படின்னு. ப்ரோ நாங்களாம் தான் இங்க சிங்கிளா கஷ்டப்படுறோம். ஏலியனுக்காவது ஒரு பேர் கொடுத்துருக்கலாம்ல. அவங்களையும் இன்ட்ரோ பண்ணி ஒரு வருவாங்க ஏலியன்லாம் பேர் இருக்கு. இருக்கு. இது இந்த சர்ப்ரைஸ் இருக்கான். கவலைப்படாதீங்க. சரி, மூணாவது கேள்வி. மூணாவது கேள்வி. எதுக்காக படத்துல ஒரு, அதாவது என்ன சொல்லணும்னா, ஒரு அதாவது நான் என்ன அதாவது சொல்றேன், அது வீனஸ்ல இருந்து வந்த ஏலியன் மறந்துட்டாப்ல. நம்ம நான் லிஃப்ட்ல பார்த்தேன், ஒன்னதான் வந்தோம். சர்ப்ரைஸ்னு சொல்லி லிஃப்ட்ல ஒண்ணா இல்ல, கூட்டிட்டு நம்ம- வந்திருக்கீங்களா?
ஆபீஸ்க்கு. சேட்டனோட ரிங்கை தாண்டி ஈஸியா வந்தா நம்ம ஊர் ஸ்பீடு பிரேக்கை தாண்டி நட்டுக்கிட்டான்னு ஆ. வரிகள் இருக்கும் பாடல்ல. ஆமா. அந்த மாதிரி ஒரு ஸ்பீடு பிரேக்லாம் தாண்டி வந்ததுல தாண்டி வந்து ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளம் ஈக்கடத்தாங்கல் ஸ்பீட் பிரேக்கர்ல மாட்டிக்கிட்டாரு. சூப்பருங்க. நான் நடிச்ச சீன்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? நீங்க நடிச்ச எல்லா சீனும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது இந்த வீட்டுக்குள்ள வந்து இவங்களோட அட்ராசிட்டி பண்ணுவீங்கல்ல, ஆமா. அது குறிப்பா இவர்கிட்ட ஒண்ணு பண்ணுவீங்க பாத்தீங்களா? அதெல்லாம் ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே ஓகே. சொன்ன மாதிரியே கரெக்டா நடிச்சிட்டீங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஒரே Wow. டேக்ல நடிச்சது நீங்க மட்டும்தான். ஏலியன் ஒன்று தான் அவரு. அப்படியா? ஆமா, சரி ஒன் ஓகே டேக் ஆர்டிஸ்ட். ஓகே. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. ஒரே நிமிஷம் எங்க ரொம்ப போக கூடாது. busy-ஆ. இப்ப கருணாகரன் பிரதர் உங்ககிட்ட ஒரு கேள்வி அப்படியா? கேட்பாப்ல. சரி. நீங்க தான் கேட்டுக்கலாம். இல்ல யாரு பண்ணா ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க சீரியஸா. அப்படியா? மேக்கப் மேனுக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் நெக்ஸ்ட் கேமராமேன், டைரக்டர் சார் எனக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உண்மையிலே ரொம்ப தேங்க்யூ. சூப்பரா பண்ணிருக்கீங்க. அந்த கிளவுஸ் வரைக்கும் கிரீன் ரெடி ஆமா. பண்ணி ரொம்ப எஃபர்ட் பண்ணிருக்கீங்க. ஆக்சுவலி நீங்க வர வரைக்கும் அதுக்கான ஏன்னா பெர்ஃபெக்ஷன் ஒன்னா பார்த்து தான் வந்து அதுக்குள்ள ரெடி இவ்வளவு இமேஜ் ஃபாஸ்டா பார்த்து ஃபுல்லா பண்ணிருக்கீங்க. பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சூப்பர். தேங்க் யூ சோ மச் காதர் பாக்ஷா. தேங்க்யூ தேங்க்யூ. இட்ஸ் a lot. நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க. முடிச்சிட்டு அடுத்த இங்க படம் உட்கார வச்சிடலாமே. உட்கார ஆ, வச்சு. ஓகே. உட்காருங்க. தேங்க்யூ. வாவ். இப்பதாங்க கியூட்டா இருக்கு பாக்க. ஹாப்பியா போறப்ப போயிடுறீங்களா அவங்க கூடவே? போயிடுறேன். பிரதர் கூட. ஆமா. போயிடுறேன். இருக்கிற டிராபிக் இந்த வண்டி தான் பெட்டர். பிரதர் நீங்க சொன்னீங்கல்ல இன்டர்நெட் நாளையில வந்து இந்த டைம் மிஷினுக்கு வந்து அங்கங்க வச்சிருப்பாங்க பார்த்து நடிக்க முடியலன்னு சொல்லிட்டு. பட் இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி அங்க வச்சாங்களா இல்ல அதுக்குன்னு ஒரு ஆள்? இல்ல அதான் வெங்கட்னு ஒரு ம், ஆர்டிஸ்ட் அவரு பண்ணாரு. பிளஸ் அதை தாண்டி நிறைய இருக்கும். நம்ம திடீர்னு காது திருவுறதுன்னா இல்ல காது அங்க வராது அப்படின்னாரு. ஆ. காது எங்க வரும்னா அவர் கரெக்டா சொன்னாரு. இந்த இடத்துல இப்படி இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இது மாதிரிலாம் இல்லை இப்படி இப்படி அந்த கொம்ப. அது ஒரு ஒண்ணு சின்ன பண்ணும். கேப் போட்டு அப்படி பண்ணி பார்க்கும்போது பார்த்தா அந்த மாதிரி கொண்டு வந்துருவாரு. அந்த ஸோ அந்த ஒரு எப்பயுமே ஒரு மெஷர்மெண்ட்லேயே தான் உட்காந்துருப்பாரு. ஓகே எங்க காது இருக்கு ஆமா. எங்க என்ன ஸோ அப்படின்றது. அது ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ரொம்ப சந்தோஷம். டைம் டிராவல், டைம் லூப், மாநாடு, ஆ. ஏலியன், ஸோ இந்த மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ் நடிச்சது ஜாலி. சரி ரொம்ப சந்தோஷம். ஓகே குறிப்பா இப்போ லாஸ்ட் இயர்ல வந்து ஹீரோயின்ஸ்க்குலாம் பெரிய ரோல்ஸ் இருந்துச்சான்னு கேட்டா ஒரு கொஸ்டின் மார்க். போன வருஷம் வந்த பெரிய படங்கள்ல அந்த விதத்துல ரகுலுக்கு இந்த படத்துல எப்படி ரோல்ஸ்? அவங்களுக்கு ஒரு கதாபாத்திரம் இருக்குது. அவங்க ஒரு ஒரு சயின்ஸ் மக்களுக்கு எளிமையா சொல்லித்தர ஒரு கதாபாத்திரம். அறிவியல் ஒரு விழிப்புணர்வு கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு- ஒரு கதாபாத்திரம் நான் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே மேபி நீங்க அடுத்த படத்துல ஹீரோயின் சஜஷன் யாராவது பண்ணுவீங்களா? உங்களுக்கு ஏதாவது பேர் அதாவது வந்தோடனே alien நான் வெளில வரணும் அதானே உங்களுக்கு. இல்ல இந்த மாதிரி சஜஷன் உள்ள போனா இல்லங்க என்னங்க ஃபேவரட் ஆக்டருங்க உங்களை புள்ளியார் சொல்லி போட்டு தான் எழுதுறாரு கதையே. இப்போ மற்ற ஆர்டிஸ்ட் சஜஷன்ஸ் எப்படி இப்போ அதை மட்டும் எடுத்துருவா அப்படின்ட்டுருவாங்க. அப்படிலாம் கிடையாது. ஏன்னா வந்தோடனே ஏலியனுக்கே பேர் வச்சு தரேன்னு சொன்ன நல்ல ஆமா, மனுஷன். ஏலியன் வந்தோன்னே உங்களுக்கு கேட்டாப்ல வைக்கிறதுக்கு தைரியமா 5 நிமிஷம் ஆகாது. நம்மளால கேட்க முடியல. ஓகே பிரதர் நீங்க ஏதாவது இந்த இதுல மட்டும் ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க. அடுத்த படம் கருணாகரனை வச்சு எடுத்தீங்கன்னா பேர் ஒன்று இருக்கணும். அது யாரா இருக்கணும் ஒரு 3 சஜஷன் மட்டும். தெரியல, என்னால் அது உறுதியாக சொல்ல முடியாது. பட் கருணாகரன் அவர் இருப்பார். பேர் அந்த கதையை பொறுத்தது தான். அவர் இப்பயும் சொல்லவே மாட்டாருங்க. ஆமா. சும்மா சொல்லிட்டு கூட போலாம். இப்பயும் அவர் கமிட் பண்ணிக்க மாட்டாரு. ஆமா, அதாவது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் டைரக்டர் படத்துல தான் இருக்கு. சுத்தமா கிடையாது பேருங்கிறது எனக்கு. நலன் படம், கார்த்திக் சுப்புராஜ், ரவி இவங்க படத்துல வந்து நோ வே. மற்ற டைரக்டருங்க கூட ஓகே, மற்ற டைரக்டர் பட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வைக்கவே மாட்டாங்க. உனக்கு ஒரு ஃப்ரெண்டு பையன் இந்த மாதிரி தான் இருக்கும் கதை. எல்லா இடத்துலயும் இதே பிரச்சனை தானா? இனிமே தெரிஞ்சவங்களோட ஷோவே பண்ணக்கூடாது. இப்ப பாருங்க தனியா உட்கார வச்சுட்டாங்க. நான் தான் அப்படின்னு வருத்தப்பட்டா உங்களுக்கு இதே நிலைமை தான் நினைக்கிறேன். தம்பிக்கு இதே நிலைமை தான். தம்பி வந்தோடனே அந்த கேள்வி தான் வச்சாப்ல. எஸ். உனக்கு ஏதாவது இவரை பேரா பார்க்கணும்னு விருப்பப்படுறியா? கருணாகரன் ஆமா எனக்கு எந்த எந்த ஹீரோயின் கரெக்டா இருக்கும் அவருக்கு? அவருக்கு ஹீரோயின் ஆ. அப்படின்னா கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷ். ஆமா. வாவ். உங்களுக்கு அவருக்கு ஓகேவான்னு கேட்டீங்க. உங்களுக்கு ஓகேவா? ரொம்ப அதாவது நல்ல Okay. நான் பண்றேனோ இல்லையோ நீ நல்லா நீ பண்ற. நல்லா பண்ற. போறப்போ உனக்கு ட்ரீட்லாம் கண்டிப்பா வைப்பாரு. பிரதர் இப்போ ஒரு மனிஃபெஸ்ட் பண்ணி வச்சுட்டோம். நீங்க நாளைக்கு எழுதுறீங்கன்னா கதாபாத்திரம் கேட்கும் பட்சத்தில் அவருக்கு கீர்த்தி சுரேஷ். ஓகேவா? இதனோட எபிசோடு மட்டும் நாங்க டைட்டில் வச்சிருவோம். ஆமாமா. கீர்த்தி சுரேஷுடன் இணைய போகும் கருணாகரன். அயலான தாண்டி அப்படியே அயலான போயிட்டு தாண்டி. இருக்கு. ஆமா. போயிடுச்சு. ஓகே சூப்பர். இந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ஹாப்பியா நீங்க? ரொம்ப கியூட்டுங்க. கியூட் ஏலியன். கியூட் ஏலியன். ஓகே சூப்பர். இப்போ வந்து நீங்க இங்க வந்துருங்க. என் கூட வந்துருங்க. Okay. சூப்பருங்க. இல்ல ஃப்ரெண்ட்லி ஏலியனா இருக்காங்க. வாங்க. கம்ஃபர்டபுளா இருக்கீங்களா? ம். வாவ் கியூட்டுங்க சீரியஸா. எப்படி நாங்க வந்து ஒரு ரியல் அயலான் கூட்டு வந்தோமோ, இப்போ உங்களுக்காக உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ரியல் அயலான் வந்திருக்காரு. உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் எமோஷனலா பகிரணும்னு நினைக்கிறாரு. கூப்பிட்டுலாமா? லெட்ஸ் வெல்கம் ஆக்டர் வெங்கட் செங்குட்டுவன் டு தி ஷோ. வெல்கம். வா. உட்காருங்க ப்ரோ சென்டர்ல. சூப்பர்.
இப்போ உங்க 2 பேரும் இன்டராக்ஷனை போடுங்க. ஆமா, வெல்கம் டு தி ஷோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அவங்க 2 பேரும் பேசுறதுக்கு முன்னாடி ரியல் அயலானும் ரியல் அயலானும் பேசிக்கங்க. ஹாய், ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நான் நல்லா இருக்கேன். மகிழ்ச்சி. நீங்க எந்த கண்ட்ரில இருந்து எங்க இருந்து வந்திருக்கீங்க? நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? நான் வந்து இந்த கேலக்ஸி இல்லைங்க, நான் வேற கேலக்ஸி ஆக்சுவலி. வேற கேலக்சியா? இவர் பெரம்பூர் தான். பெரம்பூரா? ஓகே. இங்க அவருக்கு ஸ்டேஷன் இருக்கு, அங்கேருந்து தான் வந்திருக்காப்ல. சூப்பர். ஸோ நீங்க நிறைய கஷ்டப்பட்டு மேக்கப்லாம் போட்டு நடிச்சிருப்பீங்க. நம்ம பையன் எப்படி பண்ணான் நேரம்? பெரிய விஷயம் சார், அது எப்படி போட்டு உட்காந்துருக்காருன்னு தெரியல. பட் அந்த டெடிகேஷன் சூப்பர். ஸோ தேங்க்யூ. ரவிக்குமார் பிரதர், வெங்கட் அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அயலானுடைய முக்கியமான பொறுப்பு அவர்கிட்ட இருந்திருக்கு. ஸோ ஃப்ரம் பேப்பர் டு விஷுவலைஸ் அது எப்படி இருந்தது உங்களுக்கு? நாங்கள் வந்து ஃபுல்லி விஎஃப்எக்ஸில் க்ரியேட் பண்ணுறதுங்கிறது நாங்கள் ஆரம்பத்திலே பிளான் பண்ண ஒன்று தான். நீங்கள் பார்க்குற உருவங்கிறது முழுமையாக சிஜியில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் சிஜிக்கு நமக்கு ஒருத்தர் ரெஃபரன்ஸ் தேவைப்பட்டுச்சு. சேம் ஹைட்டில் மொத்தமாக அதோட கூட, ஏன்னா நடிக்கிறவங்களுக்கு ஒரு பார்ட்டிசிபேட் வேணும் இல்லையா? அந்த சீன் கம்போஸ் பண்ணுறதுக்கு, டைமிங்க்கு, மூமெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு ஒருத்தங்க தேவைப்பட்டாங்க. அப்போ நான் அசிஸ்டன்ட்கிட்ட சொல்லியிருந்தேன், நமக்கு இந்த மாதிரி நடிக்கிறவங்க 2-3 ஆப்ஷன் பாருங்கும்போது அவங்க ரெஃபர் பண்ணி வெங்கட்ட வந்து சொன்னாங்க. அப்போ வந்து 2017 அந்த அந்த டைமில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு இயர் கணக்குல வச்சிருக்காருங்க. அப்போ வந்து அப்படியே இன்னும் இப்போ சொல்லப்போனால் ஆயிடுச்சு இல்லை, ஒரு 5 வருஷம் முன்னாடி இல்லை, ஒரு மாதிரி படபடப்போட தான் இருப்பா அப்படி. அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி நீ வந்து இதில் நடிக்கணும் நீ ஸ்க்ரீனில் வரமாட்டேன், நீ ரெஃபரன்ஸ்க்காக தான் நீ நடிக்க போகிற. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணிட்டு நாங்கள் சிஜியில் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபேஸ் வராது முதல்ல படத்தில். பட் ஆனால் படம் முழுக்க எல்லா இடங்கள்லையும் நம்ம வந்து டே நைட்டு கூட இருந்து ரெஃபரன்ஸுக்கு இருக்கணும் கூட. அது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் அந்த காஸ்டியூம்ஸு. அது கொஞ்சம் காற்று கூட போகாது உள்ள. பட் ஏசி ஃப்ளோர்னால் கொஞ்சம் பிரச்சனை இருக்காது. சம்டைம் வெளியே போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸு போட்டு நம்ம அந்த காஸ்டியூம்ஸையும் போட்டு தான் நடிச்சிருக்காரு. முதல்ல ஒரு ஆரம்பத்தில் வரும்போது கொஞ்சம் பதட்டமாகவே இருப்பா. அப்படி கொஞ்சம் செட்டில் பண்ணி அவர் கொஞ்சம் அந்த ரியாக்ஷன்ஸை வந்து கரெக்டாக கொண்டு வரதுக்காக பிரளயன் சொல்லிட்டு அவர் நம்ம சென்னை கலைக்குழு நாடக இது நடத்தக்கூடிய பிரளயன் தோழர் அவர் தான் வந்து இவருக்கு வந்து ஒரு எவ்வளோ நாள் பயிற்சி கொடுத்தாரு? ஒரு 1 மந்த் கிட்ட இருக்கும் சார். ஒரு மாதம் வந்து இவருக்கு பயிற்சி கொடுத்தாரு. எப்படி ரியாக்ஷன் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு ஆக்டிங்க்கு பயிற்சி கொடுத்தாரு. ஸோ அவருடைய மேற்பார்வையில் இவர் அந்த அந்த பயிற்சியை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம், இந்த சீன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நாங்கள் அப்பப்போ கன்வே பண்ணி அந்த ஸ்பாட்டில் வந்து நிற்கும்போது பதட்டமே இல்லாமல் இதுதான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத, அந்த சீனில் இதுதான் நான் பண்ண போகிறேங்கிறத கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு சுவிட்ச் போட்ட மாதிரி ரெடியாக டக்குன்னு அதை நடிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படி. ஸோ ஆர்டிஸ்ட்டு அவங்க எல்லாருக்குமே வந்து ஓகே ரெஃபரன்ஸாகவும் பழகிறதுக்கு ஈஸியாகவும் ரொம்ப ஒரு மாதிரி இவனை வந்து இவன் அடல்ட்டு தான், இவனுக்கு வந்து சின்ன பையன் கிடையாது, வயசு அதிகம்தான், ஓகே. ஒரு யங்ஸ்டர். ஆனாலும் அவங்க எல்லாருமே குழந்தை மாதிரியே ட்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே. டேய் குட்டி இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றதே ஆகட்டும். அவர் என்ன உங்களை பேர் சொல்லுவார்? யோகி பாப்பு, பாப்பா பொம்மை. பாப்பா பொம்மை இங்கே வா அப்படிம்பாரு. விதவிதமாக கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் அவங்க கூட ரொம்ப ஈஸியாக ரியாக்ட் பண்ணி ரொம்ப கேஷுவலாக அந்த இது போச்சு. சூப்பர். கருணாகரன் பிரதர், நீங்க எப்படி பெட்டு அவர் கூட? உங்களுக்கும் அவருக்கும் இருந்த ஆக்சுவலாக எங்களுக்குலாம் கூட நடுவில் பிரேக் வந்துடும், ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இவர் வந்து உள்ளே போனாருன்னா ஃபுல் டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஒர்க்கு. நினச்ச நேரம் சொன்ன மாதிரி ஒரு பிரேக் கூட போயிட்டு வர முடியாது. ஏன்னா அது ஃபுல் சூட் வருது. ஸோ போட்டு பெரிய நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னைக்கு அவர் ஹீரோவாக நடித்த படம் போன மாதம் ரிலீஸ் ஆகி சூப்பராக ஓடிட்டு இருக்கு. ஸோ அவரோட ஹார்ட் ஒர்க்கு நல்ல ரிசல்ட்ஸ். இல்லை இப்போ நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்காரு, நடிப்பில் நல்லா இம்ப்ரூவ் ஆகி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை ஃபேஸில் வெளிக்காட்டுறதை இன்னும் நல்லா அதை வந்து ட்ரெயின் ஆகிருக்காரு. ஒரு நடிகராக ஒரு தேர்ச்சி அடைஞ்சிருக்காருன்னு சொல்லுவேன். அடுத்தடுத்த படங்கள் நிச்சயமாக நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் அமையணும், நல்லா வரணும், வந்துருவாப்புல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு மாதிரி கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஆள், இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு என்ன வேணுங்கிறத தெரிஞ்சிருக்கிற ஆள். அதனால் நிச்சயமாக நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சூப்பர் பிரதர், உங்களுக்கு பெரிய கங்க்ராட்ஸ். ஆக்சுவலாக 2 பேருமே பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க உங்களை பார்த்ததுக்கப்புறம். அவங்க ஃபேஸே பிரைட் ஆயிடுச்சு. தேங்க்யூ. ஸோ நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க ஒர்க்கிங் வித் தெம்? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இதுக்காக எல்லாருமே அவங்களோட லிமிட்டை தாண்டி எல்லாருமே உழைச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணோங்கிறத தாண்டி இப்போ அந்த ரொம்ப வருஷமும் எங்களுக்கு பெருசாக தெரியல. ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இந்த இவ்வளோ வருஷமும் அதான் சார் சொன்ன மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப பதட்டப்படுவேன். எனக்கு ஒன்றும் பெருசா அதான் நடிக்கணுன்ற ஆர்வம் மட்டும் தான் இருந்துச்சு. நடிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு எனக்கு இது இருக்குன்னு எனக்கு தெரியல.
அப்புறம் சார் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை வந்து அதான் நான் கற்றுக்கணும்னு உள்ளே வந்தேன். நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் இன்ன வரைக்கும். பிரவீன் மாஸ்டர்கிட்டையும் சரி, டேரக்டர் சார்ட்டையும் சரி, ஒவ்வொரு விஷயமும் எனக்கு வந்து அதான் அந்த பதட்டம் இருந்துச்சு. எனக்கு வந்து வெறும் நடிக்கணுன்ற ஆர்வம் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கற்றுக்கணுங்கிறதுக்கு வந்து அயலான் வந்து எனக்கு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருந்துச்சு. இப்போ ஒரு படம் நான் பண்ணியிருக்கேன்னா கூட அதுக்கு அதில் ஏதோ ஓரளவுக்கு நான் நடிச்சிருக்கேன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா அதுக்கு அயலான் மிகப்பெரிய பங்கு வகிக்கும் கண்டிப்பாக. இப்போ நீங்கள் தாடி மீசையோட பார்க்கறதுனால இப்படி இருக்கு. அப்படி நாங்கள் தாடி மீசையெல்லாம் இருக்காது, ஃபுல் சேவ்டு தான். தலைமுடியும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஃபுல் சேவ்டில் பார்த்தீங்கன்னா தான் அந்த அந்த அது தெரியும். ஏன்னு புரியும். ஏன் இல்லை இல்லை, இன்னும் கொஞ்சம் பார்க்க இன்னும் கொஞ்சம் குழந்தையா இருப்பாப்ல. ஓகே ஓகே அதனால தான் அந்த க்யூட்டாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும். சூப்பர். இப்போ அவர் சொன்னாரு லைக் உங்களுக்கு பிரேக்கும் இருக்காது, ரெண்டாவது அதுல பிரீத் பண்ணவும் முடியாதுன்னு சொல்லிடலாம். பட் அந்த மாதிரி டைம்ல எப்படி Breathing இல்லை இல்லை கோப் ப்ரீத்திங்ல பண்ணீங்க? இல்லை Full suit. இல்லை ஃபுல் சூட்னா உங்களுக்கு கழுத்து வரைக்கும் மட்டும்தான் ட்ரெஸ் இருக்கும். அப்புறம் தலைக்கு மட்டும் ஒன்று போட்டிருப்போம், முடி வந்து ஓகே இதாகாமல் இருக்கிறதுக்காக. அப்பப்போ நாங்கள் அதே மாதிரி இவரை வந்து அப்பப்போ இது பண்ண சொல்லிடுவோம். போய் கொஞ்சம் ட்ரெஸ் இது பண்ணிக்க, கொஞ்சம் ஃப்ரீ ஆகிக்க, போய் பக்கத்தில் ஃபேன் இருக்கும், ஏசி இருந்தால் அங்கே உட்காந்துக்க சொல்லுவோம். ஒரு கவனத்தில் தான் வச்சுருப்போம். அதாவது அப்படி நாங்கள் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் அப்படியே இது பண்ணிட நாங்க மாட்டோம். அப்படிலாம் கேட்கலங்க. நார்மலா அது எவ்வளவு டஃப்பா இருந்துச்சுன்னு கேட்டேன். இல்லை ஏன்னா, கஷ்டம் தான் அது. தம்பிக்கே லைட்டா அந்த கெட்டப். காற்று இல்லை, நீங்கள் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஃபுல்லாக இதெல்லாம் போட்டுட்டு ஏசி இல்லைன்னா எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி தானே. ஃபுல் டைட் பண்ணிட்டீங்கன்னா உள்ள ஏர் சர்க்குலேஷன் கம்மியாக இருக்கும்ல. ஓகே அது மாதிரி ப்ளஸ் இருந்தாலும் நடிப்புன்னு வரும்போது இல்லை நம்ம அலர்ட்டாக இருக்கணும். எனி டைம் கூப்பிடும்போது ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு இருக்க முடியாது. டக்குன்னு வந்து நிற்கணுங்கிறதுக்காக வேண்டி ட்ரெஸ்ஸோடயே இருப்பா அப்படி. சம்டைம் இவருக்கு ஒரு சின்ன கஷ்டம் கூட வெளியே சொல்லிக்காம ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே அப்படி குழந்த மாதிரி இருந்துருவாப்புல. அது ஒரு பெரிய குணாதிசயம் தான். பட் வளரக்கூடிய எல்லாருக்கிட்டையும் இருக்கிற இயல்பான இதாக தான் நான் பார்த்தேன். ஒரு கமிட்மெண்ட்டாக இருக்கிறது ஒன்று இருக்கு இல்லைங்களா. இந்த டைமில் எங்கேயும் போகக்கூடாது, ரொம்ப பர்சனல் வேலைகளை வச்சுக்காமல் இருக்கணும். எப்போ கூப்பிட்டாலும் ஓடி வந்துடணும். நம்ம அப்பப்போ ஷூட் பண்ணும்போதெல்லாம் கூட இருக்கணும். அப்புறம் ஒன் டே நாங்கள் யூஸ் பண்ணாமல் கூட இருப்போம், அவரை கூப்பிடாமே இருப்போம். அப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்பா அப்படி. நைட்டு தூங்கிட்டு இருப்பா அப்படி. கூப்பிட்டு வாங்கடா வெங்கடேஷை கூப்பிடுங்க டப்பு வாங்கன்னா சார் என்ன சார் அப்படி வந்து நிற்பாப்புல. இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இந்த மாதிரியான சோதனைகள்லாம் வந்து சந்திச்சிருக்கேன் அந்த அப்படி. கெட்டப்லயே பட் இருப்பாங்க. இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு இவருடைய வளர்ச்சிக்கு இது பெரிய இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்களும் அந்த ஓட்டமாக ஓடிக்கிட்டு இருந்தோம். நாங்களும் யாரையும் வந்து எங்களால் இது பண்ண முடியல. அந்த ஓட்டத்துக்கு ஈடு கொடுத்து வர்றதுங்கிறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. அந்த மாதிரி அந்த எபிலிட்டி இருக்கு. ஸோ இன்னும் இதை விட இன்னும் ரிஸ்கியான சுச்சுவேஷனை கூட சந்திக்கக்கூடிய ஒரு தகுதி இருக்கு அவருக்கு. சூப்பர் சூப்பர் பிரதர். ஆக்சுவலி லவ்லி வேர்ட்ஸ் ஃப்ரம் போத் ஆஃப் தேம். இவர் ஆக்சுவலா வந்து ஒரு ஆக்ஷன் நார்மல் ஒரு சீன்ஸுக்கு நடிக்க வச்ச மாதிரியே இவர் மாதிரி இன்னொருத்தர் வந்து ஸ்டண்ட்டுக்கு நடிக்க வச்சாரு, அன்பரி மாஸ்டர். ஓகே ஸோ ரோப்பெல்லாம் கட்டி ரோப்பில் இருந்து நம்ம சுற்றி கீழே இறங்கி வந்து நிற்கிறதுக்கோ இன்னும் ஃபைட் சீக்வன்ஸில் அவங்களை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இவர் ஒரு ஆர்டிஸ்டாக தான் நாங்கள் வச்சுருந்ததுனால இவருக்கு அந்த மாதிரியான இதுகள் நாங்கள் பண்ணலை. ஏன்னா அதுக்கு தனி ட்ரைனிங் வேணும். ஓகே ஸோ அதுக்காக அவங்க பயிற்சி எடுத்துருக்கணும். இல்லைனாலாம் ரோப்பில் தொங்க முடியாது. ஸோ அதனால அந்த ரிஸ்க்கை வந்து நாங்கள் இவரை வச்சு எடுக்கல. நாங்கள் அதுக்கு தனியாக இன்னொருத்தர் வந்து இவரை போலவே இருக்கக்கூடிய இன்னொருத்தர் வந்து நடிச்சு கொடுத்தாரு. அவரும் அந்த எல்லா ஸ்டண்ட்ஸ்லையும் நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இவங்களுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அந்த முடிஞ்சதுக்கு அப்புறமா, அதாவது அவங்க ரெஃபரன்ஸ் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா சிஜியில் போனீங்கன்னா அங்கே ஒரு சூட்டு போட்டுட்டு அங்கே தனியாக அவங்க இந்த மூமெண்ட்டை தனியாக அனிமேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஃபேஸில் இருக்கிற நடிப்பை அவங்க தனியாக அனிமேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்பாட்டில் நடிக்கிற நடிப்பை நம்ம யூஸ் பண்ண முடியாது. திரும்பி அங்கே விஎஃப்எக்ஸில் வச்சு நம்ம திரும்ப அகைன் நடிக்கணும். அதுக்கு வந்து அங்கே ஃபேந்தம் எஃபெக்ட்ஸில் அங்கே ஒரு டீம் இருக்குது. அங்கே ஒரு 3-4 பேர் இருக்காங்க. அவங்க தனியாக இந்த ஏலியனுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்கு அப்புறம் சித்தார்த் சார் வந்து இதுக்கு குரல் கொடுத்துருக்காரு. ஸோ இவ்வளவு பேர் இணைஞ்சு தான் அந்த ஒரு ஏலியனை வந்து அந்த ஸ்க்ரீனில் எங்களால் வந்து உழவ வைக்க முடிஞ்சுது, காட்ட முடிஞ்சிச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ பிரதர் இவ்வளோ ப்ராசஸ் இருந்திருக்கு. இன்னைக்கு படம் ரிலீஸு உங்களுக்கு வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு. எவ்வளோ ஹாப்பி. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதான் எண்ட் ஆஃப் த டே அந்த அந்த 1000 பேர் கிட்டத்தட்ட சார் சொன்ன மாதிரி ஒரு 1000 பேர் கிட்ட அது உழைச்சிருக்கோம். அந்த உழைப்பெல்லாம் நாங்கள் இது வரைக்கும் பார்க்கல. ஒரு இதுவாக அது பார்க்கும்போது எங்களுக்கு வந்து இது வரைக்கும் பண்ண கஷ்டம் எதுவுமே எங்களுக்கு பெருசாக தெரியல. ஏன்னா எல்லாருமே சாரோட ட்ரீமை நோக்கி தான் எல்லாரும் போயிட்டு இருந்தோம். அவங்கவுங்க இதில் அவங்கவுங்க என்ன எவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் சார் பண்ண அளவுக்கு இந்த படத்துக்கு ஒர்க் பண்ண அளவுக்கு நம்ம யாரும் பண்ணியிருப்பாங்களே எனக்கு தெரியல. அதான் அந்த 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 சாக்ரிஃபைஸ்லாம் தாண்டி இந்த படம் வந்து ஒரு விஷனுக்கு போகுது, ஒரு அவர் நினச்ச ட்ரீமுக்கு அச்சீவ் பண்ணதுங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் நினச்ச விஷயம் அவுட்புட்டாக பார்க்கும்போது இன்னும், ஏன்னா நானே அது நிறைய விஷயம் அவுட்புட்டாக பார்க்கல. நம்ம வேலை செஞ்சுருக்கோம், நம்ம வேலை என்னவா பிரதிபலிக்குன்னு நம்ம பார்க்கல. இப்போ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது, பிரமிப்பாக இருக்குது. சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள் பிரதர். நன்றி. ஆக்சுவலி நீங்கள் சொல்லும் போது ஐடியா வந்துச்சு. காதர் நீ நெக்ஸ்ட் டைம் மேலேருந்து ரோப் கட்டி இறக்கி இப்படி இறக்கியிருந்தா இன்னொரு ஒரு எஃபெக்டிவாக இருந்திருக்கும். அடுத்து அயலானோட சக்ஸஸ் மீட்டில் பண்ணுவோம். சரியா? ஸ்டண்ட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிடு. ஓகேவா? டன். சூப்பர். நீ எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கான் நம்ம பாய். நீங்கள் அயலானுக்கு வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு தம்பி கிம்பி வேணும்னா
பார்ட் 2ல நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். லைக் டுவர்ட்ஸ் எண்ட் வந்துட்டோம் பிரதர். கருணாகரன் பிரதர் நீங்க சொல்லுங்க. ஸோ டுவர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்னதான் இருந்தாலும் ஒரு படம் தியேட்டருக்கு வந்தா தான் நமக்கு அது ஒரு மகிழ்ச்சி. அது மத்த தளங்கள்ல தாண்டி தியேட்டர்ல நம்மளுடைய ஆடியன்ஸ் நம்மள பார்த்து மகிழ்றப்போ, நமக்கு அந்த அந்த ஜிகர்தண்டா படத்துல வந்த மாரி ஒரு ஒரு சோல் சாட்டிஸ்ஃபையிங் மொமெண்ட் நடக்கும். அப்படி எவ்வளோ சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு கருணாகரனுக்கு. ஸோ நம்ம நடித்த படம், நம்ம ஒர்க் பண்ண படம் ரிலீஸ் ஆனாலே ரொம்ப சந்தோஷம். அதுவும் அயலானுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக மாறினதுக்கு காரணம் அதோட வெயிட்டிங் பீரியட் ஜாஸ்திங்கிறதுனால அந்த சந்தோஷமும் அதே அளவு அதிகமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணும்போது. ஸோ தேங்க்ஸ் டு டைரக்டர் ரவிக்குமார், தேங்க்ஸ் டு எஸ்கே பிரதர். இவ்வளோ அழகான ஒரு கேரக்டர் இந்த படம் ப்ளஸ் இந்த படத்துக்கு ஒரு அவர் தான் மெயின் ரீசன் ம். பிஹைண்ட் திஸ் மூவி வர்றதுக்கு. ஸோ அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். சூப்பர், சூப்பர், சூப்பர். பிரதர் நீங்க ஃபைனலா ஏதாவது டுவர்ட்ஸ் ஆடியன்ஸ் ஏதாவது சொல்லுங்க. நான் வந்து இந்த படத்தை நம்ம எழுதிட்டோம் யோசிச்சிட்டோங்கிறது மட்டும் இது உருவாக்கிட முடியாது. பின்னணியில் நடிகர்கள் சிவகார்த்தியன் ஆகட்டும், ப்ரொடியூசர் கேஜிஆர் ஆகட்டும், எல்லாருமே வந்து அளவில்லாத ஒரு உழைப்பு இந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க. நிறையா நெருக்கடியான சூழ்நிலைகள் எல்லாம் அவங்க வந்து இன்னைக்கு தாண்டி இது கொண்டு வரக்கு உதவி இருக்காங்க. தொழில்நுட்ப ரீதியிலையுமே நீரவ் சார், முத்துராஜ் சார் படத்துடைய ஆர்ட் டைரக்டர், ஸ்டண்ட் மாஸ்டர் அன்பரி மாஸ்டர் அவங்களுடைய ஒர்க்கு ரொம்ப இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய ஒர்க் கொடுத்துருக்காங்க. ரூபன் எடிட்டர் ரூபன் ஆகட்டும், இந்த டெக்னிக்கல் குழு தான் இந்த படத்தை இவ்வளோ தூரம் இவ்வளோ நாள் ஆனாலும் அதனுடைய தோற்றம் இளமையாக வச்சிருக்கிறதுக்கு காரணமாக இருந்தவங்க. ரஹ்மான் சாருடைய இசை வந்து இன்னைக்கு வந்து அது எல்லாத்துக்கும் மேலே ஒரு அழகான ஒரு மொத்தத்துக்குமான ஒரு அலங்காரமாக அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த அவருடைய இசை. மொத்தம் இந்த படக்குழு அத்தனை பேருக்கும் நான் இந்த ஜெயா டிவி வழியாக என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக இந்த படம் உங்களை மகிழ்விக்கும். உங்கள் குழந்தைகளோட நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லுன்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக படத்தை பாருங்கள். சூப்பர். ரொம்ப 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 மகிழ்ச்சி. சீரியஸா உங்க 3 பேருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா இந்த லாஸ்ட் டைம்ல வந்து எங்களுக்காக ஒரு மிகப்பெரிய டைம் குடுத்துருக்கீங்க. நெறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. படத்த பத்தியும் சுவாரஸ்யமான விஷயங்களும். பெரிய பெரிய கங்ராட்ஸ். அந்த உழைப்புக்கு ஏத்த வெற்றி இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அஸ் ஆடியன்ஸா, சக நண்பர்களா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஹோல் ஹார்ட்டட்லி. இன்னும் அயலான் இதனுடைய பிரம்மாண்டமான சக்சஸ்க்கு அப்புறமா பார்ட் 2 நீங்க ஓகே. எடுக்கணும். அடுத்த படங்களும் எடுக்கணும். கருணாகரனுக்கு பேரும் நீங்க குடுக்கணும். ஓகே. ஓகேவா? சூப்பர் பிரதர். ரொம்ப 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 தேங்க்ஸ். ஹேப்பி நன்றி பொங்கல் டு நன்றி யூ. நன்றி ஸோ நன்றி. நேயர்களே உங்க எல்லாருக்கும் இந்த நல்ல நாள்ல, இந்த பொங்கல் நல்ல நாள் அன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். ஸோ பொங்கலை சூப்பரா சீரும் சிறப்புமாக கொண்டாடுங்க. நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சதுக்கு மிக்க மிக்க நன்றி. நம்ம வந்து ஹாப்பி பொங்கல் சொல்லிடலாமா? 3, 2, 1 சொல்லி 3, 2, 1 ஹாப்பி Happy பொங்கல். Pongal! ஹாப்பி ஹாப்பி பொங்கல். பொங்கல்.